வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சூப்பர் கீவேர்ட் பார்ட் 2 வீடியோ இன் ஜாவா. இந்த வீடியோவில் சூப்பர் கீவேர்ட் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக சப்கிளாஸில் வி ஆர் யூஸிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். சப்கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மல் பேராமீட்டரோட நேமும் சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நேமும் ஐடென்டிக்கலாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் த ஃபார்மல் பேராமீட்டர் இன் த சப்கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வில் ஹைட் த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் that is available in the superclass. The super keyword used to identify the instance variables of the immediate superclass. இப்போ ஃபார்மல் பேராமீட்டரோட நேமும் சூப்பர் கிளாஸில் இருக்கிற வேரியபிளோட நேமும் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது whenever we are performing the initialization operation, அப்போ யூசர்ஸ்க்கு சில டைம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். To avoid the confusion, we are using the super keyword. The super keyword will always identify the instance variables only. So the super keyword oda main purpose பாத்தீங்கன்னா to avoid namespace collision. The working principle of this and super keywords are similar. Super refers to immediate parent class object. Super அப்படின்றது immediate parent class object refer பண்ணும். This keyword refers to current class object. Difference between this and சூப்பர் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கிளாஸ் கட்டாயமாக வேணும். ஒரு சூப்பர் கிளாஸ், ஒரு சப் கிளாஸ் கட்டாயமாக இருக்கணும். திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் இருந்தால் போதும். அங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் திஸ் கீவேர்டில் வராது. எ சிங்கிள் கிளாஸ் இஸ் எனஃப் டு இம்ப்ளிமெண்ட் த திஸ் கீவேர்ட். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் திஸ் அண்ட் சூப்பர் கீவேர்ட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது போத் திஸ் அண்ட் சூப்பர் கீவேர்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு அவாய்ட் நேம் ஸ்பேஸ் கொலிஷன். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 2 கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். UNIV2 UNIV2 யூனிவர்சிட்டி 2 அப்படின்றது சூப்பர் கிளாஸ், காலேஜ் 2 அப்படின்றது சப் கிளாஸ். யூனிவர்சிட்டி 2 இந்த UNIV2 அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே மொத்தம் 3 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்குது, யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிற 3 இன்ஃபர்மேஷன் UNIV2 அப்படிங்கிற அந்த கிளாஸில் இருக்குது. காலேஜ் 2 அப்படிங்கிற கிளாஸில் 2 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம், காலேஜ் நேம், அட்ரஸ். ஸோ இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, அந்த காலேஜோட நேம், அட்ரஸ் அப்படின்றது 2 வேரியபிள் காலேஜ் 2 அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மெயின் ஆஸ்பெக்ட் இந்த நேம் ஸ்பேஸ் கொலிஷன் பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் இந்த பாயிண்டில் தான் வருது. ஸோ இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ இங்கே சூப்பர் கிளாஸில் நேமுங்கிறது ஒரு வேரியபிள், ஸ்டேட் அப்படின்றது ஒரு வேரியபிள், கண்ட்ரின்றது ஒரு வேரியபிள். இங்கே இது சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். காலேஜ் 2ன்றது சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். த காலேஜ் 2 வில் இன்ஹெரிட் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த UNIV2. UNIV2 அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸு, காலேஜ் 2 அப்படின்றது சப் கிளாஸுங்கிறப்போ காலேஜ் 2 UNIV2 இருக்கிற எல்லா வேரியபிளையும் இன்ஹெரிட் பண்ணிடும். ஸோ இன்ஹெரிட் பண்ணும் பொழுது இந்த பாயிண்டில் நம்ம சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம யூஸிங் த சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் கண்டெய்ன்ஸ் டோட்டலி 5 பேராமீட்டர்ஸ். இந்த முதல் 3 பேராமீட்டரை கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நேமுங்கிறது ஒரு ஃபார்மல் பேராமீட்டர், ஸ்டேட்டுங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர், கண்ட்ரின்றது ஃபார்மல் பேராமீட்டர். இந்த ஃபார்மல் பேராமீட்டரோட நேமும் சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நேமும் ஒரே மாதிரியாக இருக்குது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த 3மே சூப்பர் கிளாஸில் இருக்கிற வேரியபிள். நம்ம ஃபார்மல் பேராமீட்டரும் நேம், ஸ்டேட்டு, கண்ட்ரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2ஓட நேமும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபார்மல் பேராமீட்டரோட பேர், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சூப்பர் கிளாஸில் இருக்கிற அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நேமும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நாம்
we are performing the initialization operation. இந்த பாயிண்டில் நாம் we are performing the initialization operation. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நேம் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். ஏன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட பேரும் நேம் அப்படின்னு தான் இருக்குது, ஃபார்மல் பேராமீட்டரோட பேரும் நேம்னு தான் இருக்குது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஸ்டேட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்மல் பேராமீட்டரும் ஸ்டேட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். It is also perfectly legal, but in the super keyword use பண்ணுறது it's a good programming convention so that the user can easily identify. இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு நேமில் எது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எது ஃபார்மல் பேராமீட்டர் நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சூப்பர் குவாலிஃபை பண்ணியிருக்கிற இந்த வேரியபிள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். ஸோ இந்த மாதிரி நேம் ஸ்பேஸ் கொலிஷன் வரும் பொழுது நம்மளால் ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் we are using சூப்பர் கீவேர்ட். பட் இந்த இடத்துல நம்மளால் சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்டில் பாருங்கள், இப்போ இந்த மூணுக்கு நேம் ஸ்டேட்டு கண்ட்ரிக்கு நான் வந்து சூப்பர் கீவேர்ட் ஐ கேன் குவாலிஃபை த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஆஃப் சூப்பர் கிளாஸ் வித் சூப்பர் கீவேர்ட். இங்கே வந்து நான் சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமாக சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிளை குவாலிஃபை பண்ணுறேன். ஆனால் இந்த காலேஜ் நேமுக்கு முன்னாடியோ அட்ரஸுக்கு முன்னாடியோ என்னால் சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் these two variables belongs to the subclass college 2. ஸோ அதனால் என்னால் இங்கே வந்து சூப்பர் அப்படிங்கிற சூப்பர் டாட் காலேஜ் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணால் அது எரர். அதே மாதிரி சூப்பர் டாட் அட்ரஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணால் the compiler will generate an error message. இப்போ இந்த பாயிண்டில் we display the values in the screen. Name of the university, state of the university, country of the university, name of the college, address of the college. இந்த 5 இன்ஃபர்மேஷனையும் நாம் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணிடுறோம். மெயின் மெத்தடுக்குள்ளே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த பாயிண்டில் we are calling the constructor with 5 parameters. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆக்சுவல் பேராமீட்டர் டெல்லி யூனிவர்சிட்டி DU. டெல்லி யூனிவர்சிட்டி டெல்லிங்கிற ஸ்டேட்குள்ளே இருக்குது, கண்ட்ரி இந்தியா. ஸோ இந்த டெல்லி யூனிவர்சிட்டிக்குள்ளே வர்ற காலேஜோட நேம் SRCC, காலேஜோட அட்ரஸ் ஆர்கேபுரம். ஸோ கண்ட்ரோல் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கண்ட்ரோல் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கண்ட்ரோல் வந்து சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இந்த பாயிண்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் என்டர் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது தி ஸ்டேட்மெண்ட் வில் கால் த சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் காலேஜ் 2. இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த இடத்துல நாம் இனிஷியலைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்டில் வி டிஸ்பிளே த அவுட்புட். எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறோம். ஜாவா சி காலேஜ் 2.java ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிடுச்சு, எரர் எதுவும் இல்லை. ஜாவா காலேஜ் 2 ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம். நேம் டெல்லி யூனிவர்சிட்டி இருக்கிற ஸ்டேட் டெல்லி, இருக்கிற கண்ட்ரி இந்தியா. ஸோ அண்டர் டெல்லி யூனிவர்சிட்டி த நேம் ஆஃப் த காலேஜ் இஸ் SRCC, காலேஜோட அட்ரஸ் ஆர்கேபுரம். That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.